ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா 14/1/2025 தினப்பலன், அதாவது தை மாதம் முதல் நாள். எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த ஆண்டு சுபிக்ஷமாக இருக்கணும். பொங்கல் பொங்கி வழியிற மாதிரி உங்கள் மனசில் சந்தோஷம் பொங்கி வழியணும். நிறைய பிரச்சனைகள் தீரணும். உங்கள் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறணும். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரையும் நவ கிரகங்களையும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். 14/1/2025 தை மாதம் முதல் நாள், செவ்வாய்க்கிழமை, உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் அப்படின்னாலே பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடும். சுவாமிகளோட, அதாவது கடவுள்களோட கல்யாணம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். மாசி மாதம், சிவராத்திரி, இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணபக்ஷம், பக்ஷம் பற்றி பிரச்சனை இல்லை. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் மாறி மாறி தான் வரும். கிருஷ்ணபக்ஷம் காலையில் நல்ல நேரம் 7:30 8:30, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30 5:30. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்னைக்கு சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்னைக்கு நாள் முழுவதும் பிரதமை திதி. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11:24 மணி வரைக்கும் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசம். நாமயோகம் இன்னைக்கு ஃபுல்லாக விஷ்கம்பம் அப்படிங்கிற நாமயோகம். கரணம் இன்னைக்கு சாயந்தரம் 4:32 மணி வரைக்கும் பாலவம், அதன் பின்பு கௌளவம். யோகம் அதாவது அமிர்தாதி யோகம். இந்த அமிர்தாதி யோகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 11:24 மணி வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம். அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நாமயோகம்னா என்ன, கரணம்னா என்னன்னு. உங்கள் ஜாதகத்தில் தெரியும். இது தனியாக உங்களுக்கு ஸ்பெஷல் பதிவு வரிசையாக போடுறேன். எந்தெந்த நாமயோகத்தில் யார் பிறந்தால் என்ன மாதிரி பலன்கள், அதேமாரி கரணத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாள், மகர சங்கராந்தி. மகரத்தில் சூரிய பகவான் வரார். உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது. உத்தராயணம் அப்படின்னாலே என்னென்னா வடக்கு நோக்கி நகர்வார் சூரிய பகவான். அதனால் இன்றைக்கி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது, அவரோட இடம் மாற்றத்துக்காக. இதுவரைக்கும் தெற்க இருந்திருக்கார், இப்போ வடக்கு அப்படியே இந்த ரதம், அவரோட இடம் அப்படியே போகும். அப்போ அந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஷ்டி காலம். பிரதமை அப்படின்னா நிறைய பேர் சுபகாரிய நிகழ்ச்சிகளை விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது உண்மை. ஃபஸ்ட்டு டே பண்ணக்கூடாது பிரதமை. ஆனால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்போது பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பண்ணணுங்கிறது என்னென்னா பூஜைகள், ஹோமங்கள், இந்த மந்திர சப்தங்கள் இதெல்லாம் ஒலிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு கந்தசஷ்டி கவச்சம் போடுங்கோ, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள், பாட்டுக்கள் அதெல்லாம் போடுறது ரொம்ப விசேஷம். அதெல்லாம் கேட்குறது ரொம்ப விசேஷம். இந்த இஷ்டி காலம், இஷ்டி காலத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு காசு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோவில் உண்டியலில் போடுங்கோ, இல்லைன்னா தட்டில் போடுங்கோ, ஏதாவது உங்கள் விருப்பம். அது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் அப்படியே பின்னாடி போயிடுது, அதாவது மத்தியானம் போயிடுது. அதனால் கவலைப்பட வேண்டாம். யமகண்டம் காலையில் 9:00 10:30 இருக்குது. அதனால் அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரி, ஏன்னா இது வந்து சுப நிகழ்ச்சி. பொங்கல் பொங்கி வழிகிற மாதிரி நம்ம வீட்டில் நல்லது நடக்கணும். அதனால் இந்த யமகண்டத்தை அவாய்ட் பண்ணிடணும். சரி, குளிகைன்னு பார்த்தீங்கன்னா குளிகையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் அது மத்தியானம் 12 மணிக்கு மேலே போய்டுறது.
அதனால அருமையான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லிருந்து 7 அற்புதமான ஒரு நேரம். காலையில் 6லிருந்து 7 அது சூரிய ஹோரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடியலையா? சரி, 10லேருந்து 11:30 10:30 to 11:30 ஒரு அருமையான நேரம், தாராளமாக பண்ணலாம். சரி, சாயந்தரம் என்ன நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே யோகம் நன்னா இருக்குது. அதனால் சாயந்தரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பண்ணுறது நல்லது. சில பேர் சாயந்தரம் கொண்டாடுவீங்க, அதனால் அவங்களுக்கு உண்டான நல்ல நேரம். ஆக இந்த தை திருநாள் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி சூரிய பகவானை வழிபாடு பண்ணி அற்புதமான பலாபலன்களை எல்லாரும் பெறணும். எல்லார் வீட்லேயும் அந்த செங்கரும்பு இனிக்கிற மாதிரி நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும். எல்லா விஷயத்துலையுமே படிக்கிற குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும். உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரணும். இன்றைக்கி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். கடகராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கன்னி ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் புத பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், கும்ப ராசியில் சுக்கிர பகவான் ப்ளஸ் சனி பகவான் 2 பேரும் இணைந்து, மீன ராசியில் ராகு பகவான் அற்புதமாக இந்த நாளில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களோட சுகாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்றார். செவ்வாய் பகவானோட இணைகிறார், அது வேற. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சந்தோஷம் காத்திருக்கு. உத்தியோகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அமோகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். ரொம்ப பவர்ஃபுல் டே. இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள், இந்த நாட்டின் கண்கள், அவங்களுக்கு இன்றைக்கி உறவினர்களின் திடீர் படையெடுப்பால் சந்தோஷமாக இருப்பார்கள். திடீர்னு வருவாங்க. திடீர்னு நிறைய பேர் வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாது. அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் இந்த மேஷராசி பெண்கள் வந்து கவலைப்பட மாட்டீங்க. அற்புதமாக தூள் கிளப்புவீங்க. ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்கள், நம்ம சேனல் அன்பர்கள் சின்ன ஒரு பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் தித்திப்பான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பார்கள். அரசியல்வாதிகள் இன்னைக்கு பயணங்களை மேற்கொள்வார்கள். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பாக்கியங்கள் தேடி வரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயாதிபதி சந்திர பகவான் சகாயஸ்தானத்திலே இருக்கார். சகாயம் அப்படின்னாலே என்ன? உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி அடையும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தைரியமாக செய்வீங்க. மேலதிகாரிகள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, பா அப்படின்னு. அதற்குண்டான உயர்வுகளும் உங்களை தேடி வரும். இன்றைக்கி தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். கவலையே பட வேணாம். நீங்கள் கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டுருக்கலாம். சூப்பராக நடக்கும். உங்களுக்கு அந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அற்புதம். உடன் பிறப்புகள் திடீர்னு வருவாங்க சீர் எடுத்துக்கிட்டு. சீர் வந்தாலே சந்தோஷம் தானே, அற்புதம் தானே. அதுவும் சகோதரர்கள் வந்தால் உடன்பிறப்புகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு தித்திப்பான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும்.
இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் பொருளாதார நிலையில் கவனமாக இருப்பாங்க. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் இல்லை உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனதுரிமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கார். ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி நீங்கள் உழைச்சா அதுக்காக அவர் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். சரியா? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி மேலே கிடைக்கும்? இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், 100 ரூபா வரும். ஆனால் அந்த பேசஞ்சர் இறங்கும்போது 120 ரூபா கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொடுத்தா அதுதான் எக்ஸ்ட்ரா வருமானம், உதிரி வருமானம் சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அதேமாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். ஏன்னா கணவன் அவ்வளவு ஆசையாக இருப்பார். இன்னைக்கு ரொம்ப ஆசைன்னா ஆசை அந்தளவுக்கு. ஸோ அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனதுரிமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார். அதுவும் தை மாதம் முதல் நாளே உங்கள் ராசியில் உட்காந்துட்டு சூப்பராக காலையில் புனர்பூசத்தில் இருக்கார். அப்புறம் அப்படியே பூசத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் வேலை பளு இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் ரிலேஷன்ஸ்லாம் வருவாளோன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு டிஃபன் அது இது சாப்பாடு எல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக வேலை பளு இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் சளைக்க மாட்டீங்க. அற்புதமாக செஞ்சு ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம், தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மீட் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கண்டிப்பாக மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக பேசப்படுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற நமது அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் சாப்பாட்டு அரிசி அது எதாக இருந்தாலும் சரி, பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ வெண்புழுங்கலோ ஏதோ ஒன்று, உங்கள் சாப்பாட்டு அரிசி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. சரியா? எறும்புகள் சாப்பிட்ருவோம். எறும்புகளுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் நிறம் என்ன, அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள். விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார். செலவு செலவு, சுப செலவு, சந்தோஷமான செலவு. அடி தூள் கலப்புங்க. சினிமாக்கெல்லாம் போயிட்டு வாங்க. விருந்து கேளிக்கைகள், சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு நாள். அற்புதமாக இருங்க. சிம்மராசி என்பர்கள்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த நாளை. சரியாக ஜாலியாக இருங்க. உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப அபிவிருத்திங்கிறத விட நல்ல பெரிய ஒரு லெவலில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி குடும்பத்தை கவனிக்கிற பெண்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கணவன் வீட்டார், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை, அதுவும் தாழம்பு குங்குமம்
எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க, பேக்கில் வச்சு இல்லை உங்கள் பையில் வச்சு. சரியா? அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். கரெக்டாக? இன்னைக்கு உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூள் கலப்ப போறீங்க. ஏன்னா லாபஸ்தானமாக்கிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் லாபாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வியாபாரம் சும்மா அப்படியே போயிட்டு இருப்பீங்க. சூப்பர் லாபம். உத்தியோகம் ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செய்வீங்க. ஏன்னா கன்னிராசி அதிபதி புதன், நுணுக்கமாக செய்வீங்க. லாபம் வரணும்னே, உயர்வுகள் வரணும்னே செய்வீங்க. இன்னைக்கு வெற்றி. இன்னைக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலையிலே எழுந்தோடனே அட்டி பிடி பெடல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதி ஜீவனத்தை அப்படியே சந்தோஷ ஜீவனமாக இன்னைக்கு கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். ஒரு நிமிஷம் அப்படி இப்படி இருக்க மாட்டீங்க, பம்பரம் மாதிரி சுழண்டுகிட்டு இருப்பீங்க. தொழில் வியாபாரம் சூப்பரோ சூப்பர். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள், அப்பா இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படிம்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, நிறைய வேலை இருக்குது, அவங்கள கவனிக்கணும் இவங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமாக எடுத்துப்பீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பொறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் பேக்கில் எடுத்துட்டு வச்சுட்டு போயிடுங்க உங்கள் பையில். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருந்த கவலைகள்லாம் குறைஞ்சிடுங்க. ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு சந்திரபவன் வந்துட்டார். அதாவது சந்திராசிரமம் போயிடுச்சு. சந்திராசிரமம் போயிடுச்சுனாலே ஓரளவுக்கு அப்படியே ஒரு ரிலீஸ் கிடைக்கும். அப்பாடான்னு இந்த இது கிடைச்ச மாதிரி. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் அருமையான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மறையும். சந்தோஷம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மனசில் ஒரு பெரிய கவலை நீங்கிடும். இவ்வளோ நாளாக ஏதோ கவலை, அதெல்லாம் போயிடும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக மறையும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம், 3 தளம் இருக்கும்போதில் வில்வம் சிவனுக்கு இது பண்ணுற அது 2 எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷமான ஒரு நாள் தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசியில் சந்திர பகவான் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலே இருக்கார். சந்திராஷ்டமம்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொல்லுவேன் கவனமாக இருங்கோன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் அப்படி நடக்குமா? நடக்காது. ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இந்த சந்திராஷ்டமம் போது ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் இல்லைன்னா ஒரு நெருடல் வந்து தான் போகும்.
எல்லாருக்குமே. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது பேசுகிற வார்த்தைகளில். அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே, குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போகிறோம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? வியாபாரம் அதேமாரி உத்தியோகம் ரெண்டுத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். சக வியாபாரிகளே உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போகிறது ரொம்ப நல்லது. சரியா? இன்றைக்கி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொங்கல், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? வெல்லம் தானே, பரவாயில்லை அப்படின்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? உடம்பை கவனிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி முக்கியமாக இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனதுருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா களத்திராதிபதி களத்திர ஸ்தானத்திலே இருக்கார். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. பொங்கல் வேற, சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் சூப்பராக இருக்கும். சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வாங்க. பொங்கல்லாம் முடிஞ்சோன்னா அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க. சரியா? ஒன்று வண்டி எடுத்துன்னு போங்க, இல்லைன்னா கார் எடுத்துன்னு போங்க, போயிட்டு வாங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு உயர்வுகள், சலுகைகள், தொழில் வியாபாரத்தில் லாபம், கூட்டாளிகளின் அனுசரணை கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. ஒரு சந்தோஷமாக எல்லாமே அப்படி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள்லாம் அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உறவினர்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலை அவங்க அனுபவிப்பாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல், பவர்ஃபுல் டே. அப்படி இருப்பீங்க. பகை ருண ரோகாதிபதி பகை ருண ரோகஸ்தானத்திலே இருக்கார். உத்தியோகத்தில் அடி, நீங்கள் சொல்கிறது தான் வேதம், அப்படி சட்டம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க. இப்படித்தான் அப்படின்னு நடந்தீங்கன்னா அது வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்தில் கூட்டம் நிறையா வரலாம். அதனாலேயே கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் இன்றைக்கி அற்புதமாக பேசப்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை அப்படி வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. எனதருமை மீன ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. திடீர்னு போவீங்க. நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த வேலை இருக்க அந்த வேலை இருக்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அப்படி ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய்ட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி சுற்றிட்டு வருவீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? சப்போஸ் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணலைன்னா கூட இப்போ திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவதற்காக சில நாட்களை திட்டமிடுவீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். சரியா? இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. சிச்சுவேஷன் ஸ்மூத்தாக போகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா லாபம் வரணும்ல, அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தான் அந்த மாதிரி இருப்பீங்க. லாபம் வரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள்.
கலைத்துறையைச் சேர்ந்த நமது அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நாளாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சினிமாவோ ஒரு சீரியலோ அது என்னடா இது வந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். வந்து கையெழுத்து போட்டு போயிடுங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.